இதயம் wishes you a very happy new year. தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்களித்தவர்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும் திமுகவினர் கூட பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க விரும்புவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். ரிபப்ளிக் டிவிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் மக்களவைத் தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்ற நிலையில் யாருடைய வாக்குகளை பாஜக பெற்றது என்று கேள்வி கேட்கப்பட்டது. இதுகுறித்து அண்ணாமலை கூறுகையில், மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்குகள் 6.5% குறைந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் 1.5% குறைந்துள்ளது. அதிமுக 20% பெற்றுள்ளது. நாங்கள் 11.34% பெற்றுள்ளோம். சென்ற 50 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய கட்சி எதுவும் தனியாக நின்று 10% மேல் வாக்குகளை பெறவில்லை. இப்போதுதான் முதல் முறையாக இவ்வளவு சதவீத வாக்குகள் ஒரு தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளது. தமிழகத்தில் தேசிய கட்சிக்கான அடித்தளம் வளர்ந்து வருகிறது. பாஜக கூட்டணிக்கு 18% வாக்குகள் கிடைத்து நல்ல அடித்தளம் உருவாகியுள்ளது. யாருடைய வாக்குகளை நாங்கள் பெற்றோம் என்று கேட்டால் இரு கூட்டணிக்கும் மாறி மாறி வாக்களிக்கும் மக்கள் 35% பேர் இருக்கின்றனர். அவர்களே எங்களுக்கு வாக்களிக்கின்றனர் என்று கூறுவேன். குறிப்பாக இந்த பிரிவைச் சேர்ந்த மக்கள் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க விரும்புகின்றனர். சித்தாந்த ரீதியாக வேறுபாடு இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் கூட பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார்.